ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் விலாக். இப்போ நான் ஒரு சூப்பரான ஒரு எஸ்யூவி மாதிரி நின்றுட்டுருக்கேன். என்ன எஸ்யூவின்னு கேட்குறீங்களா? டாட்டா நெக்ஸான். இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காருங்க. இப்போ நான் நிற்கிற வேரியண்ட் வந்து என்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா நெக்ஸான் பியூர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுங்க. இந்த வேரியண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாடல்ஸ் இருக்குதுங்க இந்த வண்டியில். பியூர் ப்ளஸ் 1.2 டர்போ இதாங்க பேஸ் மாடல். இந்த வண்டியோட பேஸ் மாடல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேயே டீசலோட டாப் மாடல் வரைக்கும் போகுதுங்க. டீசலோட டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 10,75,000 ரூபாய் ப்ரைஸ் வரைக்கும் போகுதுங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன கியர் பாக்ஸ் இருக்குது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. டாடா நெக்ஸானோட எஸ்யூவி லுக்கு பார்த்தீங்களா, செம்ம மாசாக இருக்குல்ல. எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பம்பர் வந்து பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்லீக்கான ஒரு கிளாசி ஃபினிஷ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் போகுதுங்க. ஒரு சூப்பரான லைன், கேரக்டர் லைன் சூப்பராக போகுது. இந்த இடத்துல டாட்டாவோட 2D லோகோ இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல பாடி கலரில் இந்த ஒரு போர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. கீழே இந்த மேட் பிளாக்கில் பம்பர் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. நல்லா ஏர் டேம் வந்து செம்ம ஓப்பனிங்காக கொடுத்துருக்காங்க. நல்லா காத்தோட்டம் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா காத்தோட்டம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மாதிரி வந்துட்டு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்யூவிங்கிற லுக் நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல்லாகவும் ஆக்ட் ஆகுது, இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகுதுங்க. இந்த இடத்துல எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபாக்லாம்க்கான ப்ரொவிஷன் இருக்குது, பட் ஃபாக்லாம்ஸ் கிடையாது. இந்த இடத்துல காற்று அப்படியே பிரிஞ்சு போகிறதுக்கான இடம் வந்து விட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து பானட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த நெக்ஸானில் வந்து 3 என்ஜின் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. அப்பா, பானட் நல்லா ஒரு ஹெவியரான பானட்டாகவே கொடுத்துருக்காங்கங்க. மேலே வந்து உங்களுக்கு என்ஜின் சவுண்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான பேடிங் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஃபயர் வாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். வண்டியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா பெட்ரோல், சிஎன்ஜி, டீசல் இந்த 3 ஆப்ஷன்ஸில் வருதுங்க. பெட்ரோல் வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 118 பிஹெச்பி, 170 Nm ஆஃப் டார்க்குங்க. சிஎன்ஜியோடது பார்த்தீங்கன்னா 99 பிஹெச்பி, 170 Nm ஆஃப் டார்க்குங்க. டீசலோடது பார்த்தீங்கன்னா 113 பிஹெச்பி, 260 Nm ஆஃப் டார்க்குங்க. இந்த எல்லா வண்டிக்குமே 6 ஸ்பீடு கியர் பாக்ஸோட இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்துடுதுங்க. வீல் ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கீழேருந்தே வந்து இந்த ஆர்ச் வந்து அப்படி கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகுதுங்க. அதுவும் வந்து எஸ்யூவி அப்படிங்கிற லுக்கை வந்து சூப்பராக எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 195, 60, 616 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீல் கேப்ஸும் வந்து உங்களுக்கு வண்டியோட இந்த வேரியண்ட்டில் வந்துடுதுங்க. உள்ளுக்குள்ள லைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் லைனர்ஸ் கொடுத்துருக்காங்கிறது ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மெக்பர்சன் ஸ்டட்ஸும், ரியரில் வந்து ட்விஸ்ட் மேக்ஸலும் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்ஸ் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட பில்லர்ஸ் வந்து ஏபிசி பிளாக் கோட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த போஸ்ட்டுமே பிளாக்கில் இருக்கிறது இன்னும் வந்து அக்ரெசிவான லுக்காக இருக்குங்க. மேலே வந்து ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ரூஃப் ரெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் நம்ம மேலே கேரியர் எதுவும் மாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் ரூஃபில் வந்து ஒரு ஷார்ப்பன் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கீ போர்ஷன் இருக்குது. அப்போ ஸோ இந்த வண்டியில் ஸ்மார்ட் கீ கிடையாது, நார்மல் ரிமோட் கீ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த பிளாக் கலர் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே அந்த கிளாடிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 3995 எம்எம்ங்க ஓவரால் லென்த்து. வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2498 எம்எம் வீல் பேஸுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 208 எம்எம். எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் என்னங்கிறது நான் கொடுக்குறேங்க. நெக்ஸானில் 4 மீட்டர்ஸ் வண்டியாகவே இருந்தாலும் இந்த இடத்துல குவார்ட்டர் போர்ஷன் வந்து எதுவும் கொடுக்கல. ஆனால் கிளாஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடராகவே பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் கலர் லைன் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி இந்த இன்டகிரேட்டடு ஸ்பாய்லர் கூட வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுதுங்க. இந்த வண்டி பியூர் ப்ளஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால இதில் வைப்ரண்ட் வாஷர்ஸ் எதுவும் கிடையாது, டீஃபாகரும் கிடையாதுங்க. ரியர் டெயில் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே எல்இடி ஃபங்க்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த கனெக்டிங் லைட்டு வந்து சும்மா டம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா லைட்ஸும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல டாட்டாக்கான ஒரு 2D லோகோ இருக்குதுங்க. கீழே வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸானுக்கான பேட்சிங் இருக்குது. கீழே 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் டம்மி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிற பம்பருமே வந்து அந்த எஸ்யூவி லுக்கை வந்துட்டு சூப்பராக எடுத்து கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த வண்டியில் பூட் ஸ்பேஸ் ஆப்ரேட் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் போய் தான் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தாங்க வரணும். இதில்
எந்த ஒரு பட்டன்ஸும் இங்கே ப்ரொவிஷன் கொடுக்கலைங்க. இப்போ போய் நம்ம பூட் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாமா? பூட்டை ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த சுவிட்ச் அமைச்சு தாங்க ஆகணும். இப்போ பூட் ஓப்பன் ஆயிடுச்சு. பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. நெக்ஸானோட பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 382 லிட்டருங்க. டீசல் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி 382 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடச்சிருங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டாக இருந்தால் 321 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். வண்டியோட ஸ்டெப்னி வீல் பார்த்துடலாம். ஸ்டெப்னி வீல் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 195, 65, 615 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் சின்ன சைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்சல் ட்ரே எதுவும் கிடையாது. பட் 3 கிலோ பேக் ஹுக்ஸ்க்கான இடம் வந்து ஒரு 2 எண்ணம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே எந்த ஒரு லேம்பு எதுவும் கிடையாதுங்க. நெக்ஸானோட ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி லெஃப்ட் சைடில் தாங்க கொடுத்துருக்காங்க. 44 லிட்டரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடுதுங்க. டீசல் ஆர் பெட்ரோல். சிஎன்ஜியோடது பார்த்தீங்கன்னா 60 லிட்டரு கெப்பாசிட்டியோட வந்துடுதுங்க. நம்ம டிரைவர் சைடு சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறேன். டோர் நல்லா ஒய்டராகவே ஓப்பன் ஆகுதுங்க. சூப்பராகவே ஓப்பன் ஆகுது சொல்லலாம். இன்னுமே நல்லாவே ஓப்பன் ஆகுதுங்க. சூப்பராக ஓப்பன் ஆகுது. மெயினாக வந்து இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான லிவர் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு சூப்பரான விஷயம். சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அப்புறம் வந்து ஹேஷ் கலர் இந்த மாதிரி ஒரு 2 டோனில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுக்காம ஃப்ரண்ட்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம காருக்குள்ளே ஏறுவோம். ஏறிட்டேன். இப்போ வந்து முதல்ல என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டேரிங்கில் சின்ன வைப்ரேஷன் கூட இல்லைங்க. அவ்வளோ அருமையாக வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த என்ஜின் வந்து 1.2 3 சிலிண்டர் டர்போ என்ஜின் தாங்க. இருந்தாலும் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. 1.5 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்னுமே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கல. வண்டியோட கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன டிஎஃப்டி ஸ்க்ரீனும் அப்புறம் இந்த பக்கமும் டிஜிட்டலாக கொஞ்சம் மீட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு பார்த்தோன்னா 4 டோருக்கான பவர் விண்டோஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பவர் விண்டோ லாக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கான கொஞ்சம் இடம் இருக்குங்க. இந்த இடத்துல கிளாசி பிளாக் ஃபினிஷில் லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேட் பிளாக்ல வந்து லாக்கான இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த பிளாஸ்டிக்கு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் ட்வீட்டர் இருக்கான்னு தெரில. இந்த இடத்துலையும் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. கீழேயும் வந்து ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி இடங்கள் எதுவும் கொடுக்கல. டோரில் இந்த இடத்துல ஒரு அம்பர்லா ஹோல்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல், பவர் ஃபோல்டிங் ஆப்ஷனும் பவர் ஃபோல்டிங் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ஸ்டியரிங் வீல்னு பார்த்தோன்னா கீழே ஃப்ளாட் பாட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து இலுமினேஷன் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸும், லெஃப்ட் சைடில் மீடியாக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வைப்பர்ஸ் அண்டு இந்த பக்கம் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிடையாதுங்க. அப்புறம் ஸ்டியரிங்கில் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி ஏஎம்டி கியர் பாக்ஸோடு வருதுங்க. இந்த இடத்துல மோட் சேஞ்சிங்க்கான லிவரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஈகோ சிட்டி ஸ்போர்ட்டுக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டும் இருக்குங்க. காரோட டீட்டெயில்ஸையும் பார்த்துக்க முடியுங்க. கீழே வந்து ஏசி வந்து நார்மல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிலாம் எதுவும் கொடுக்கலைங்க. அப்புறம் இந்த இடத்துல ஹசார்டுக்கான சுவிட்சும், இந்த இடத்துல பூட் ஓப்பனிங்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு 180 வாட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 45 வாட்ஸ்க்கான டைப் சி போர்ட்டும், இந்த இடத்துல மீடியாக்கான டைப் சி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஷ்போர்ட்லேயுமே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வந்து நல்லா கைவரிசையை காட்ட முடியுமோ அந்த எல்லா இடத்துலையும் கைவரிசையை வந்து சூப்பராக காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே கோல்டு க்ளவ் பாக்ஸ் எதுவும் இல்லை. மேபி டாப் வேரியண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் செம்ம பெருசாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பீரோவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இங்கேயும் 2 கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ், இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இடமும் கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிம்மிங் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்இடி கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஏர்பேக்கான வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம டிரைவர் சைடு சன்ஷேட் பார்த்தோம்னா டிக்கெட் ஹோல்டருக்கான இடம் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம கோ பேசஞ்சர் சைடில் இருக்கிற சன்ஷேட் பார்த்தோன்னா வேனிட்டி மிரரோட கொடுத்துட்றாங்க. எல்இடி லைட்ஸ் எதுவும் கிடையாது. கோ டிரைவர் சைடில் கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவரை தவிர மற்ற எல்லா சீட்ஸுக்குமே கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்கங்க. சீட்டு வந்து என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குதுங்க. எனக்கு ஃப்ரண்ட்டில் நீ கிட்ட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. இப்போ நான் டெட் பெடல் இடத்துல தான் வச்சுருக்கேன் காலை. இந்த இடத்துல எனக்கு கால் எங்கேயும் முன்னாடியோ இல்லை சைட்லேயோ எங்கேயுமே இடிக்கலைங்க. தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% தை சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இந்த சைடு வந்தோன்னா ஒரு ஆம்ரெஸ்ட், சாஃப்ட் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க, ஃபேப்ரிக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது. இன்னும் தள்ளினேன்னா நல்லாவே ஸ்டோரேஜ் இருக்குங்க. அதுக்குள்ளேயே வந்து கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன்ஸ் எல்லாம் வச்சா கூட பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மூவபிள் ஆம்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸானோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 lakh காசு வந்து நெக்ஸான் விற்றுருக்காங்க. அதுக்கான ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. 2017 2026 10 லட்சம் நெக்ஸான் விற்றுருக்காங்கங்க. அதுக்கான பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிடலாம். டோர் ஓப்பன் பண்ணால் நல்லா ஒயிட்ராகவே ஓப்பன் ஆகுதுங்க. பட் ஆனால் ஏஜ் பேஷன்ஸ் இருந்தாங்கன்னா ஏறுறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபுட் ஸ்டெப் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஃபுட் ஸ்டெப் போட்டாங்கன்னா ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வண்டிக்குள்ளே ஏறிடலாம். தட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுங்க அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சீட் வந்து ஃப்ரண்ட் சீட் என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. எனக்கு இருந்தும் இவ்வளவு தூரம் முட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. கால் உள்ள தள்ளி உட்காந்தா தாராளமாக இருக்குங்க. தை சப்போர்ட்டில் சூப்பராகவே இருக்குது. அந்த தை ஃபுல்லாகவுமே சப்போர்ட் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த கிளாஸி லாக் அண்ட் அன்லாக் லிவர் கொடுத்துருக்காங்க. லாக்குக்கான இது சுவிட்ச் வந்து சின்னதாக மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் சின்னதாக ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாட்டில்ஸ் அண்டு கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. இந்த சாஃப்ட் பிளாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த இடத்துல கோட்டு தொங்க விடுறதுக்காக ஒரு சின்ன ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டே லைட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ளே வருதுன்னு பாருங்கள். இப்போ ஈவினிங் ஒரு 6:30 டைமில் இருக்கேன் நான். இந்த டைம்லேயே நல்லா வெளிச்சம் உள்ளே வருதுங்க. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸானோட காக்பிட் வியூ இப்படி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. கீழே பவர் சாக்கெட் வந்து எதுவுமே கொடுக்கலைங்க. பின்னாடி ரியரில் இருக்கிறவங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல ஒரு டனல் இருக்குது. கிட்ஸ் உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரியவங்க வந்து உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் 2 பேர்த்த அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தாங்க இருக்கும். ஹெட் ரூம்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல ஹெட் ரூமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஹைட்டுங்க, இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு ஹெட் ரூம் வந்து இருக்குது. நெக்ஸானில் கொஞ்சம் ஹெட் ரூம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பெருசாக தெரியல. என்னோடய ஹைட்டுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அப்புறம் பின்னாடி அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. அப்புறம் சென்டரில் ஆர்ம் ரெஸ்ட்டும் கிடையாதுங்க. இந்த நெக்ஸான் பியூர் ப்ளஸ் வேரியண்ட் எப்படி இருந்ததுங்க? எனக்கு என்னமோ இது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தெரியுதுங்க. ஏன்னா இந்த வண்டியில் 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இஎஸ்பி எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடுதுங்க. இது போக ரிமோட் கண்ட்ரோல் சாவியும் வந்துடுதுங்க. டாடா நெக்ஸான் பியூர் ப்ளஸ் வேரியண்ட் எப்படி இருந்துச்சுங்க? இந்த வண்டியோட வாக்கரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த இடத்துல கீழே கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஏ டாட்டா, திருச்சி மெயின் ரோட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் வந்து புக்கிங்க்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி வீடியோ என்னால் உங்களுக்கு நிறையா கொண்டு வர முடியுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.